வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திலையும் ஒரு இடம் விழுந்திருக்கு. ஒரு ஒரு நபர் இங்கே பலியாகி இருக்காரு. அவருடைய அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பரப்புரை கூட்டத்தில். அதுக்கு முக்கிய காரணம் என்ன? இதே கூட்ட நெரிசல் தான். வழக்கமாக வந்தோமா, பேசணுமா, போனோமா அப்படின்னு இல்லாமல் அந்த இடத்துல செங்கோட்டையன் ஊர் தன்னுடைய பலத்தை காட்டணும். தன்னுடைய அந்த நான் எப்படி ஊரில் எப்படி கெத்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக 1 மணி நேரம் அங்கே நீட்டி முழக்கி இல்லாத பொய்யெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பலியாகியிருக்கார். இப்போ பழியை தூக்கி யார் மேலே போடுவேன்? அதையும் ஸ்டாலின் மேலே, தமிழக அரசு மேலே, போலீஸ் மேலே போட்டுருவீங்களா? உங்களுடைய திட்டமிடல் சரியில்லை, உங்களுடைய தவறு. அதை தூக்கி யார் மேலேயாவது பழைய தூக்கி போட்டு போகணும் அப்படிங்கிற நினப்பு. இதுதான் அந்த சனிக்கிழமை சனியை அவனும் பண்ணான். இந்த நேரத்தில் ஒரு செப்டம்பர் 27 அன்னைக்கு நம்ம வெளியிட்ட ஒரு வீடியோ கரெக்டாக காலையில் அதை ஒரு 11 மணிக்கு அந்த வீடியோ வெளியிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 27 காலைல 11 மணிக்கு வெளியிட்ட வீடியோ. அந்த லிங்கை கூட நான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அந்த வீடியோவில் இன்று மாலை என்னென்ன நடக்கும், அதாவது அந்த செப்டம்பர் 27 சனிக்கிழமை மாலை இந்த நாய் அங்கே கூட்டம் போடுது, பரப்புரை செய்ய போகுது. அங்கே என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, இவன் எப்படி அங்கிருந்து வரான் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். ஆனால் திரும்ப பார்க்கும்போது எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நம்ம என்ன நடக்குமோ அதை அப்படியே கிட்டத்தட்ட 99% அப்படியே அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதை திரும்ப இன்னொரு முறை உங்களுடைய பார்வைக்கு நான் அதை தரேன். ஒரு 8 நிமிட வீடியோ தான், ரொம்ப பெரிய வீடியோ இல்லை. இனி வர்ற நாட்கள்லையும் இந்த விஜய் மாதிரியான தற்கூரிகள் என்ன மாதிரி இந்த அரசியல் களத்தில் செயல்பட போகிறாங்க, அவங்க செயல்பாடு என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தான் நம்ம அன்னிலிருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இவனுடைய அரசியல் எதை நோக்கி போகுது, இவன் என்னென்ன சீரழிவுகளை இந்த தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறான் அப்படிங்கிறத அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு. ரஜினிக்கு அப்புறம் நான் தான், ரஜினிக்கு அப்புறம் நான் தான், ரஜினிக்கு ஈக்குவல் நானே இல்லை, அதை விட ஒருபடி மேலே, எப்படி இங்கே இப்படி பொய்களை சொல்லி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதுக்குன்னு கூவுறதுக்கு கொஞ்சம் பேரை அவங்க ஏற்பாடு பண்ணி அது தொடர்ச்சியாக அந்த பரப்புரையை இங்கே சினிமாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை அப்படியே அரசியலில் செய்கிறது தான் விஜயோட நோக்கம். அதனால தான் போகிற இடமெல்லாம் இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவை அவர் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மீடியா அதை பெரிய அளவுக்கு பரப்பிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த செய்தி சேனல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு போடுறாங்க. ஆமாம், நான் அந்த வாகனம் போகுது, அவனோட வாகனம் அல்லது விஜயோட அந்த அவர் அந்த ஊருக்குள்ள நுழையிறாரு அப்படின்ன உடனே பின்னணியில் பாட்டை போடுறானுங்க. டேய், நீங்கள் எல்லாம் உண்மையிலேயே அந்த ஊடகங்கள் தானா இல்லை வேற ஏதாவது தொழில் பண்ணுறீங்களா? அவன் பிரச்சாரத்துக்கு போகிறான், அது அவனுடைய பிஸ்னஸ், அது அவனுடைய சொந்த தொழிலாட்சி. அது அரசியல், அது பொது சேவையெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய்க்கு அந்த நோக்கமெல்லாம் இல்லை. அவன் எதுக்காக வராங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்ன பர்பஸில் இந்த அரசியல் நுழைஞ்சிருக்கா? எடுத்த எடுப்புலேயே நான் எந்த சேவையும் செய்ய மாட்டேன், மக்களுக்காக களத்தில் இறங்க மாட்டேன், நேராக நான் ஆட்சியில் உட்காரத்துக்கு மட்டும்தான் வருவேன்னு ஓப்பனாக ஒருத்தன் சொல்லிட்டு வரான்னா அவனுடைய நோக்கம் என்ன? அவன் எப்படி மக்கள் சேவை செய்வான்? இப்படி வர்ற ஒருத்தனுக்கு பின்னணி மியூசிக்கு, அதுவும் விஜய் பாடின ஒரு பாட்டை போட்டு தொடர்ச்சியாக அந்த பாட்டை ஒளிபரப்பி இந்த லைவை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்சமாவது வெக்கம் சூடு ஏதாவது இருக்கா அவங்களுக்கெல்லாம்? இது ஒரு மீடியா செய்கிற வேலையா? நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? செய்தியாக சொல்லணும். ஆனால் விஜய்க்கு பரப்புரை செய்கிற ஒரு மீடியாவாகவே மாறிட்டாங்க. விஜய் பரப்புரைக்கு போகிறான், அப்படி போகிற விஜயை இவர்கள் பெரிய அளவுக்கு அதை கொண்டாடுகிற ஒரு மனநிலையில் இருந்து இந்த லைவை போடுறாங்க. அவங்க அதைத்தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ விஜயுடைய அந்த அந்த கூட்டம், விஜய்க்கு கூடுகிற கூட்டம், அதே போல் விஜயனுடைய அந்த நோக்கம், அந்த பரப்புரையின் நோக்கம், இது எல்லாமே எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் ஆகிட்ட ஒரு விஷயம். விஜய் டோட்டலி எக்ஸ்போஸ்டு. ஆக்சுவலி இனி விஜய் பேசுகிற எல்லாமே எழுதி கொடுத்தது தான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த எழுதி கொடுத்ததை தாண்டி ஒரு வார்த்தை கூட அவரால் சொந்தமாக பேச முடியாது, பேசவும் தெரியாது அவருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஜய் மக்கள் மத்தியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டாரு, எழுச்சியை ஏற்படுத்தி கிழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான
இந்த ஊடகங்கள் பரப்புகிற பிம்பங்களை வந்து மக்கள் நம்ப தேவையில்லை. இது நிச்சயமா வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். இவ்வளோ பேர் வராங்களே, இவ்வளோ பேர் வராங்களேன்னு. காலையிலேருந்து வந்திருக்கிற அந்த பசங்கள எல்லாம் கேட்டா சொல்றாங்க. நானு திருச்சியிலேருந்து வரேன். நான் வந்து இதில தஞ்சாவூர்லேருந்து வரேன். திருவாரூர்லேருந்து வரேன். சரி வந்து என்னடா பண்றேன்னா, நான் வந்து விஜய பார்க்கறதுக்கு வந்தேன். இப்படியே வந்து நான் கரூர் வரைக்கும் போவேன். கூடவே போவேன்றான். அப்ப கரூர்ல சாயந்தரம் பாருங்க, இதை விட 2 மடங்கு கூட்டம் இருக்கும். நாமக்கல்லில் வந்ததை விட 2 மடங்கு கூட்டம் கரூர்ல இருக்கும். ஏன்னா, இந்த கூட்டம் அப்படியே வந்து அந்த வண்டி பின்னாடி போகுது. விஜய்க்கு வந்து எந்த ஒரு விதியையும் நான் பின்பற்ற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை. ஏன்னா, இயல்பாவே வந்து திமிரு பிடிச்ச ஒரு பையன் தான் இந்த விஜய். மிக மிக திமிரான ஒரு மனிதர். அது வந்து வெளியே பல பேருக்கு தெரியல. அவர் ஏதோ ரொம்ப வாங்கனா போங்கனா அப்படின்னோடனே ரொம்ப அடக்கம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அடக்கமெல்லாம் இல்லை. அது அவ்வளவு நடிப்பு. உண்மையில வந்து திமிர் பிடித்த ஒரு மனிதர். அந்த திமிரை வந்து அவர் இந்த பரப்புரை அந்த பயணங்களில் காட்டுறாரு. தமிழக அரசிடம் என்ன சொல்லி இவங்க பர்மிஷன் வாங்குறாங்க, அவங்க எத்தனை நிபந்தனைகளோட அந்த பர்மிஷன் கொடுக்குறாங்க, அதில் எந்த நிபந்தனையாவது அவங்க கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. இவர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு 20 நிபந்தனைகள் கொடுத்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீ பரப்புரை பண்றா அப்படின்னு சொன்னா அதை பண்ண முடியாது. ஏன்னா அப்படி பண்ணா பல்லிழிச்சு போயிடும் இவனுடைய பயணம். ஒருத்தன் கூட வந்து இருக்க மாட்டான், ஓடி போயிடுவானுங்க. அல்லது இப்போ வாகனமே பின்னாடி வரக்கூடாது, இவ்வளவு கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்றாங்க. எப்படி இவன் வந்து பரப்புரை செய்ய முடியுமா? தனியா தான் போகணும், ஒத்த ஆளா தான் போகணும். இந்த ஒத்த பஸ் இருக்கு பாருங்க, இதை ஒரு இந்த ஊர்வலத்துக்கு போற மாதிரி பஸ், அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. என்ன பண்றது, கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதா இருக்குது பல விஷயங்களை. அப்படி அந்த ஒத்தை வாகனமா மட்டும்தான் போகணும் அப்படின்னு பர்மிஷன் தராங்க. அப்படி மட்டும் போக விட்டா விஜய் பரப்புரைக்கே வர மாட்டான். ஏன்னா தன்னந்தனியா வந்து எப்படி போறது, கூட்டம் இல்லாத சாலையில போக முடியாது இல்ல, பந்தா வேணும் இல்ல. அதனாலதான் என்ன பண்றான்னா அந்த விதிகளை எல்லாம் காத்துல பறக்க விட்டுட்டு இவன் பஸ் போனா பஸ்ஸுக்கு 2 பக்கத்துல ஒரு குறைஞ்சது ஒரு 500 பேராவது இருக்கணும். பின்னாடி ஒரு 30-40 வாகனம் வரணும், முன்னாடி ஒரு 30-30 வாகனம் வரணும், 2 பக்கத்துலையுமே வாகனங்கள் வரணும். அப்படி வந்தா தான் அவன் பிரச்சாரத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்றான். அதனுடைய விளைவு தான் வந்து நீங்க பார்க்குற இடமெல்லாம் அதே மாதிரி செட்டப். அப்படி எங்கேயும் இல்லாம தனியா போது பாருங்க வண்டி, அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஸ்ட்ரக் ஆயிடும், நின்று போயிடுவான். வண்டி தொடராது. கூட்டம் வந்தா தான் அப்புறம் வண்டி நகரும். இப்படி ஒரு மனநிலையில தான் வந்து விஜய் அங்க பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கான். முழுக்க முழுக்க வந்து போலீஸுடைய அந்த கட்டுப்பாடுகளை மீறித்தான் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது அசம்பாவிதம் நடக்கணும், வேற ஏதாவது ஒன்று விபரீதம் நடக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு உள்ள ஒரு ஆசையா இருக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணாதான் கூடுதல் கவனம் கிடைக்கும். கூடுதலா பழிய தூக்கி தமிழ்நாடு அரசு மேல போட முடியும். எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்காடா நீங்க வச்சுருக்கிறீங்க? இது எந்த அளவுக்கு தற்கூரி காட்டு மிராண்டி கூட்டம் அப்படிங்கிறத பார்க்குறவன்லாம் சொல்றானே, உங்களுக்கு என்னத்த பாதுகாப்பு கொடு? இந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து மக்களுக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்க தான் பாவம். எனவே இந்த பிரச்சாரம்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு வியாபார விளம்பரம் மாதிரி. இந்த வியாபார விளம்பரத்துக்கு என்ன மரியாதை தரணுமோ அந்த மரியாதை மக்கள் வந்து நிச்சயமா தருவாங்க. இது வந்து அதிகாரத்துக்கு அவரை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பத்திரிகையாளர்ன்ற பேரில். அதை வந்து நம்பாதீங்க. நான் கடைசியாக ஒன்று சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த விஜய் கூட்டத்தை பற்றி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது வந்து மேனிப்புலேட்டடு, கூடுதல் ஆட்களை சேர்த்துறது. இது நண்பர் ஒருத்தர் நேற்று சேலத்துலேருந்து ஃபோன் பண்ணார். அவர் ஒரு தீவிர ரஜினி ரசிகர். அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி 30,000 பேர் திரட்டுனுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, 30,000 பேர் வேண்டாம், ஒரு 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 ஒன்றியத்துலேருந்து 30,000 பேர் வேணும் அப்படின்னு எங்களுக்கு டார்கெட் கொடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆள் தெரியாமல் பேசுகிற போன வைடா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி தான் வந்து அவங்க கூட்டத்தை திரட்டுறாங்க, காசு கொடுக்குறாங்க, எல்லா தற்கொலைத்தனமும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க.